ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் கட்லெட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நான் இன்றைக்கி இந்த கட்லெட்டை வெஜிடபிள்ஸும் பொட்டேட்டோ வச்சு பண்ணியிருக்கேன். இந்த கட்லெட் வந்து ஒரு அருமையான ஈவினிங் ஸ்நாக்ஸ். இது சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் பிடிக்கும். இதை நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். முதல்ல நம்ம கட்லெட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு காய்கறியை ரெடி பண்ணிடலாம். நான் வந்து ஒரு கடாயை ஹீட் பண்ணி கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணுறேன். எண்ணெய் லேசாக சூடானதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடிசாக வெட்டி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் லைட்டாக வசங்கட்டும். வெங்காயம் லேசாக வசங்கினதும் நான் ஒரு 20 பீன்ஸு அப்புறம் ஒரு 3 கேரட், இதை வந்துட்டு ரொம்ப பீன்ஸை வந்து நான் குட்டி குட்டியாக வெட்டியிருக்கேன். கேரட்டை வந்து நான் வந்து துருவிருக்கேன். ஏன்னா நம்ம வந்துட்டு இதை வேக வைக்கல, ஃப்ரெஷ்ஷாக தான் ஆட் பண்ணுறோம். அதனால சீக்கிரமாக வேகிறதுக்காக நான் துருவி ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ குட்டியாக வெட்டுறீங்களோ அவ்வளோ சீக்கிரமாக வசங்கிடும். நான் காயெல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 5 பல் பூண்டை பொடிசாக வெட்டி அதை ஆட் பண்ணுறேன். 1 ஸ்பூன் இஞ்சி பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம காயெல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் இப்போ மசாலா ஆட் பண்ணிடலாம். 1 ஸ்பூன் சில்லி பவுடர், உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் கொத்தமல்லி பவுடர், அப்புறமா கொஞ்சோண்டு கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நான் மசாலாலாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் அந்த காய் வேகிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை வேக வைக்க போகிறேன். தண்ணி கம்மியாக ஊற்றுங்க, பிகாஸ் நிறைய தண்ணி ஆட் பண்ணிட்டா நமக்கு வந்துட்டு இந்த ஓவர் குக் ஆயிரும், அப்புறம் வந்துட்டு கட்லெட் கிறிஸ்பியாக வராது. ஸோ கம்மியாக தண்ணி ஊற்றி வேக வைங்க. இப்போ பாருங்கள், நம்ம காய் ஓரளவுக்கு வெந்துருச்சு. வெந்ததுக்கப்புறம் நான் ஒரு 2 உருளைக்கிழங்க வேக வச்சு நல்லா மசிச்சு வச்சுருக்கேன். அந்த உருளைக்கிழங்கையும் இது கூட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம உருளைக்கிழங்கு ஆட் பண்ணாதான் வந்துட்டு கட்லெட் வந்துட்டு நல்லா டேஸ்டியாக இருக்கும், அப்புறம் ஒரு ஷேப் ஃபார்ம் ஆகும். பாருங்கள், நான் இப்போ உருளைக்கிழங்கு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். நீங்கள் இப்போ காய் வந்து கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுன்னா ஒரு கப் வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். இப்போ வந்து கட்லெட்டுக்கான வெஜிடபிள்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து இன்னும் கொஞ்சம் நம்ம க்ரிப் ஆக்கிறதுக்காக நான் கொஞ்சோண்டு பிரெட் க்ரம்ஸ் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம வெஜிடபிள் ரெடி பண்ண அந்த ஸ்டஃப்பை முக்கி எடுக்கிறதுக்காக நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் மைதா மாவை தண்ணி ஊற்றி நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சிக்கோங்க. இது ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, மீடியமாக இருக்கும். பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சிக்கு நீங்கள் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ நம்மளோட ஸ்டஃப்பு, மைதா மாவு பேட்டர், அதுக்கப்புறம் பிரெட் க்ரம்ஸ் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம கட்லெட் பண்ணிடலாம். இப்போ நம்ம இந்த ஸ்டஃப்பை சின்ன சின்ன பாலாக உருட்டி கையில் வச்சுட்டு ஒரு ப்ரெஸ் பண்ணி நம்ம அந்த மைதா மாவில் டிப் பண்ணி பிரெட் க்ரம்ஸில் கோட் பண்ணி பொரிச்சிட வேண்டிதான். இந்த பிரெட் க்ரம்ஸ் வந்து நம்ம வீட்டிலே பண்ணலாம். நீங்கள் நார்மலாக ப்ரெட் எடுத்துகிட்டு தோசை தவாவில் எண்ணெய் விடாமல் நல்லா பொரிச்சு நல்லா வந்து டோஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் ஆற வச்சு மிக்சியில் பொடிச்சிங்கனாலே இந்த பிரெட் க்ரம்ஸ் வந்து ரெடி ஆகிடும். நம்ம அது கடையிலேருந்து வாங்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ நம்ம இந்த கட்லெட்டை டிப் பண்ணி கோட் பண்ணிட்டேன். பாருங்கள், இந்த மாதிரி ஷேப்பில் இருக்கணும். ரொம்ப குண்டாக இல்லாமல் ரொம்ப மெலிசாக இல்லாமல் ஒரு மீடியம் திக்னஸில் இதை வந்து இது பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நல்லா சாஃப்ட் அண்ட் கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ இதே மாதிரி நான் எல்லா மாவையும் ரவுண்டாக்கி மைதா மாவில் டிப் பண்ணி பிரெட் க்ரம்ஸில் கோட் பண்ணி எடுக்க போகிறேன். எடுத்துகிட்டு நம்ம ஒரு கட்லெட்டாக போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். பாருங்கள், நான் எல்லா கட்லெட்டையும் ரவுண்ட் பண்ணி ரெடி பண்ணிட்டேன். இப்போ வந்துட்டு நம்ம இதை பொரிச்சிடலாம். நான் இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நல்லா ஹீட் பண்ணியிருக்கேன். எண்ணெய் வந்து நல்லா சூடாக இருக்கணும், அப்போ தான் கட்லெட் வந்து நல்லா வரும், இல்லைனா சொதன்னு ஆகிடும். எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒரு மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சு நம்ம இந்த கட்லெட்டை பொரிக்க போகிறோம். நிறைய கட்லெட் போடாதீங்க, ஒன்றுக்கு ஒன்று ஒட்டி உடஞ்சிற வாய்ப்பு இருக்குது. ஸோ கம்மியாகவே போட்டு போறீங்க. ஒரு சைடு வந்து நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம திருப்பி விட்டுக்கலாம். இப்போ மறுபக்கமும் லைட்டாக வேகணும். வெந்ததுக்கப்புறம் 2 சைடும் நல்லா ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் நம்ம இதை எடுத்துடலாம்.
இப்போ பாருங்கள், இன்னொரு சைடும் நல்லா வந்துட்டு ப்ரௌன் ஆகிடுச்சு. இப்போ நம்ம கட்லெட் எடுத்துடலாம். பாருங்கள் எவ்வளோ நல்லா அழகாக பொரிஞ்சிருக்கு, எவ்வளோ கோல்டன் கலரில் அழகாக இருக்குது, பார்க்கவே நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. அவ்வளோதான், நம்ம அருமையான வெஜிடபிள் கட்லெட் ரெடி. இதே மாதிரி நான் எல்லா கட்லெட்டையும் எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துகிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். அவ்வளோதான், நம்ம சுவையான கட்லெட் ரெடி. இதை நீங்கள் கெச்சப் கூட சாப்பிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். பாருங்கள், நம்ம நல்லா வெள்ளை பொரிஞ்சிருக்கு, உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்குது. உடச்சி பார்க்கலாம். வெளில நல்லா கிறிஸ்பியாக இருக்குது, உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்குது, அருமையாக இருக்குது கட்லெட்டு. இது கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.